இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காய் போட்ட சாம்பார், வாழைக்காய் வறுவல். நேத்திக்கு சந்தையில் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் கார்ன் தான். அதை நல்லா உதுத்து அதை ஸ்டீம் பண்ணி அதையும் பேக் பண்ணியாச்சு. காய் போட்ட சாம்பார்ன்றதுனால பாப்பா நல்லா சாப்பிட்ருவா. இதே கிள்ளி போட்ட சாம்பார்னால் சுத்தமாக தொடவே மாட்டா. அப்படியே மிச்சம் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாள். அவளை நம்மளால் ஏமாற்றவும் முடியாது. ஏன்னா லஞ்ச் பேக் பண்ணும்போது பேக் பண்ணி அவளுக்கு தெரியாமல் பேக்கில் வச்சாலுமே அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே கிளம்புவாள். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது தேவையில்லாமல் இவ்வளோ பொருள் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுருந்துருக்கோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வளையல்லாம் தனியாகவே ஒரு வளையல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இது எத்தனை நாளில் திருப்பி மறுபடியும் பழையபடி மாறுன்றது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் விளக்கேற்றிட்டு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணியாச்சு. டியூஷனுக்கு பசங்க வந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இப்படியே ஓடிடும். என்னுடைய பொறுமையை ரொம்பவே இழக்கிற இடம் இந்த டியூஷனில் தான். நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவேன், ஆனாலும் முடியாது. நமக்கு ஹை பிபிலேருந்து லோ பிபி வரைக்கும் எல்லாமே நடக்கும்.